ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அதிகமாக பணம் சேமிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதிகமாக பணம் சேமிச்சாதான் நம்மளால தங்கமும் அதிகமாக சேமிக்க முடியும். தங்கத்தோட விலை டெய்லி உயர்ந்துக்கிட்டே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மணி சேவிங் ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்மளோட ஓல்டு வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கோல்ட் ரேட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. 2/6/24 1 கிராம் பார்த்தீங்கன்னா 6650 ரூபாய். 8 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 53,200 ரூபாய். 1 கிராம் சில்வர் பார்த்தீங்கன்னா 98 ரூபாய். இதுதான் இன்னைக்கான கோல்டு ரேட்டு. கோல்டு ரேட் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேத்தி பே பண்ணணும்னு நினச்சி பே பண்ணாதவங்க இன்னைக்கு கோல்டு சீட் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் பண்ணணும். டெய்லி எக்ஸ்பென்ஸ் செலவுகளை டே பை டே நோட் பண்ணணும். நம்ம 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட நோட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணுறோம், எதில் அதிகமாக செலவு பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சரி பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால அதிகமாக சேமிக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சேவிங்ஸுங்கிறது எமர்ஜென்சி சேவிங்ஸ். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகிறதுக்கு நம்ம முன்னாடியே சேவ் பண்ணி வைக்கணும். சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாமே சாத்தியமாகும். அதுக்கு நம்ம எமர்ஜென்சி சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒருத்தரும் பண்ணணும். எமர்ஜென்சி சேவிங்ஸ்னோன்னா அங்கே பண்ணணும் இங்கே பண்ணணும் இல்லை, நம்ம வீட்டிலே பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சாலே போதும். அதில் எமர்ஜென்சி சேவிங்ஸ் மட்டும் எழுதி, ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்ல, அப்போ தான் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு அரிசி கூட வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ்லேருந்து எடுத்து நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் பண்ணோம். நம்ம இவ்வளோதான் ஃபிக்ஸட்னு கிடையாது, ஆனால் 100 ரூபாய் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட். ஏன்னா எல்லாராலையும் 100 ரூபாங்கிற சேமிக்க முடியும் இல்லையா? ஸோ இதை கூட பண்ணலாம் இதுலேருந்து. ஏன்னா இது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம், பேங்க்ல போட்டு வைக்கலாம். பட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இதை ஒரு பர்ஸ் தனியாக வச்சு எமர்ஜென்சி சேவிங்ஸ் மட்டும் பண்ணுங்க. எமர்ஜென்சி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்ஸில் ஒரு ஜிப்பில் தான் பண்ணுறேன். அதாவது நான் ரொம்ப எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் அந்த பணத்தை எடுப்பேன். இல்லைனா அந்த பணம் அப்படியே அந்த ஜிப்பில் தான் இருக்கும். ஸோ இது போல் என்ன போல் நீங்களும் எமர்ஜென்சி சேவிங்ஸ் ஒருத்தரும் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள். மட்டும் இல்லாமல் உண்டியல் சேமிப்பு பண்ணுங்க. ஒருத்தரோட வீட்டிலே பண்ணலாம் உண்டியல் சேமிப்புங்கிறது. இப்போது நீங்கள் ஒரு காய் வாங்கிட்டு வரீங்க, அதில் ஒரு 5 ரூபாய் இருக்குன்னா அதை எடுத்து போய் உண்டியலில் போடுங்க. இது போல் நம்ம உண்டியல் சேவிங்ஸ் பண்ணியும் அதிக அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுங்க. ரொம்ப சேவ் பண்ண வேண்டாம். அது ஓப்பனிங் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம 100 ரூபா கூட போடலாம், 50 ரூபா போடலாம், 500 ரூபா போடலாம். கையில் கேஷ் கிடைக்கிறப்போ இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் தனி, எஸ்பியில் சேவ் பண்ணுற தனியாக சேவ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருதுன்னா அது பேங்க்ல உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, அதை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு 500 ரூபாய் சேவிங்ஸா மாத்துங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அப்புறம் கோல்டு சீட் போடலாம். கோல்டு சீட் ரொம்ப முடியலனாலும் டிஜிகோல்டு ஆப்பில் 100 ரூபாயிலேருந்து சேவ் பண்ண முடியும். அதில் சேவ் பண்ணுங்கள். 100 ரூபாய் கட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் கிடைக்கிறது டிஜிட்டல் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே அமௌண்ட் சேலரி உங்களுக்கு இதில் ஏறுதா, உங்களோட செலவுகள் போக மிச்சம் இருக்கும் அப்படி நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேலரி வர அன்னைக்கே அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் இல்லை ஒரு 500 ரூபாய் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் சேமிச்சா மட்டும்தான் நம்மளால் அதிக பணம் சேமித்து கோல்டாக இருந்தாலும் இடமா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது நடக்கும். ஸோ ஒரு சுமையாக நினைக்காதீங்க. சேவிங்ஸ் ஒரு ஜாலியாக நினச்சிட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளால அதிகமாக பணமும் சேமிக்க முடியும், தங்கமும் சேமிக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.